இன்றைக்கி நம்ம ஆஃபீஸ்க்கு வந்த ஒரு டிவியில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, யூடியூப் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா சில நேரங்கள் இந்த மாதிரி ஆடும் ப்ளே ஆகிட்டு அதுக்கப்புறம் வீடியோ ப்ளே ஆகிறப்ப வந்து சப்மிட் எரர் அப்படின்னு சொல்லி ஒரு எரர் காமிக்குது. அந்த எரர் வந்தோன்னே உங்களுக்கு என்னென்னு டிஸ்பிளே பண்ணுற பாருங்கள். இப்போ வீடியோ ப்ளே ஆகி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி லோட் ஆகிட்டு ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் வந்து இந்த மாதிரி லோட் ஆகிட்டு ஒரு எரர் வந்து டிஸ்பிளே ஆகுது. என்ன எரர் அப்படின்னா, சம்திங் வென்ட் ராங், எரர் அக்கர், ப்ளீஸ் ட்ரை இட் அகேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு எரர் வருது. இது எந்த வீடியோ நான் ப்ளே பண்ணேன் அப்படின்னாலும் ஆட் ப்ளே ஆனதுக்கப்புறம் இந்த எரருக்கு வந்து போகுது. இந்த எரர் வந்துச்சு அப்படின்னா உங்கள் டிவியில் இது எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் இதுக்கு வந்து வெளியே வந்துடுங்க. பேக் கொடுத்து வெளியே வந்துட்டு சைன்இன்ல உள்ளே போய் ஃபஸ்ட்டு இந்த பார்கோடை வந்து ஜஸ்ட் உங்கள் மொபைல்லேருந்து ஸ்கேன் பண்ணிங்க அப்படின்னாவே போதும். உங்களோட ஐடி வந்து இதில் எடுத்துக்கும். அதை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதும் காமிக்கிறேன் பாருங்கள். மொபைலில் கேமராலேயோ அல்லது QR ஸ்கேன் ஆப் ஏதோ ஒன்றுலேயோ வந்து இந்த மாதிரி ஸ்கேன் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி லிங்க் ஒன்று வந்து உங்கள் மொபைலில் வந்து கிடைக்கும். அதை ஜஸ்ட்டு லாகின் கொடுக்குறக்கு யூடியூப் ஓப்பன் பண்ணி கன்னியூ மட்டும் கொடுத்தீங்க அப்படின்னா போதும். இப்போ உங்கள் டிவியும் இந்த உங்களோட மெயில் ஐடியை வந்து லாகின் பண்ணுறதுக்கு கேட்கும். கன்னியூ கொடுத்துட்டு அலோவ் கொடுத்துட்டிங்க அப்படின்னா எந்த மெயில் ஐடியோ அந்த மெயில் ஐடி செலக்ட் பண்ணி அலோவ் கொடுத்துட்டிங்கன்னா போதும். உங்களோட மெயில் ஐடி வந்து டிவியில் வந்து லாகின் ஆயிரும். லாகின் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த எரர் வந்து கம்பல்சரி அரெஸ்ட் ஆயிடுது. நம்ம ப்ராப்பராக வந்து யூடியூப்பை வந்து யூஸ் பண்ண முடியுது. இது போன்ற அப்டேட்டட் வீடியோஸ், டிவினோட ரிலேட்டட் வீடியோஸ் வேணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண. தேங்க்யூ. வீடியோ ப்ளே பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ அந்த ஆடு வந்து ப்ளே ஆகி முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு அந்த எரர் கோடுக்குள்ளே போகாமல் வீடியோ வந்து அடுத்தடுத்த வீடியோ எது ப்ளே பண்ணோம் அப்படின்னாலும் எந்த எரரும் போகாமல் நம்மளுக்கு வந்து வீடியோ வந்து ப்ளே ஆக ஆரம்பிக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.